சார் அதெல்லாம் ஏன் சார் கேட்குறீங்க சார்? அதாவது நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். அதாவது கடன் வாங்கலாம், அது எப்படி திருப்பி செலுத்துங்க? மூலதன செலவு அதிகரிக்கணும்ல, வருவாய் செலவு அதிகரிக்கின்ற பொழுது அதை எப்படி திருப்பி கட்ட முடியும்? இன்றைக்கு கடன் வாங்கின்ற பொழுது மூலதன செலவு அதிகரித்துட்டு இருந்தா ரைட் சொல்லலாம், சரி வாங்கின கடன் சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இவள் வாங்கிய கடன் மூலதன செலவு குறைவாக இருக்குது, வருவாய் செலவு அதிகமாக இருக்குது. அப்படி ஆண்டாண்டு கடன் வாங்கிட்டே போகும்போது அதை எப்படி திருப்பி கட்டுவது? அதுக்கு என்ன வழி இருக்குது? எதுவுமே இல்லையே. அனைத்து உடல்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி சார். அதெல்லாம் ஏன் சார் கேட்குறீங்க சார்? அதாவது நீங்கள் இல்லாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி, அதாவது இல்லாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி இருக்குது. நாங்கள் தான் வெளியில் வந்தாச்சு, அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் அடுத்த கட்சிங்க, அதில் ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சியில் இவரை மாற்றுவாங்களா அவரை மாற்றுவாங்களா அப்படிங்கிற சொல்லுவதுக்கெல்லாம் எங்ககிட்ட அந்த பவர்ஸ் இல்லை. ஏன்னா இல்லை அதெல்லாம் திமுகவுக்கு இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா தேசிய கட்சிக்கு தலைவராக நியமிப்பது கூட திமுக தான். தேசிய கட்சிக்கு தலைவர்களாக நியமிப்பது கூட திமுக கட்சி தலைவர் சொல்லுவதுதான் கேட்பாங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும், அல்ல தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். தேர்தல் முடிஞ்சால் அவையுடைய கொள்கைப்படி வெளியில் போயிடுவாங்க. திமுக மாதிரி 10 ஆண்டு காலம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுதான் திமுக தலைவர் சொல்கிறாரு, எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கை விடணும், அப்படின்னா ஒரே கட்சியில் இருந்துக்கலாம். எதுக்கு தனித்தனி கட்சி வச்சுருப்பானே, எதுக்கு தனித்தனி கொள்கை இருப்பானே? இன்றைக்கி அண்மையில் கூட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.